அனைவருக்கும் வணக்கம். கேரளா போலீஸ்க்கு கிணத்துக்குள்ள ஒரு டெட் பாடி இருக்கு அப்படின்னு மாதிரி தகவல் கிடைக்க இவங்க அந்த இடத்துக்கு போறாங்க. அந்த டெட் பாடியை வெளியில எடுத்து விசாரிக்கும் போது இந்த டெட் பாடியை ஐடென்டிஃபை பண்ற அளவுக்கு அவங்க கிட்ட எந்த விதமான க்ளூவுமே கிடையாது. இறந்து போனது யார் அப்படின்றதும் தெரியாது. ஸோ இப்படிப்பட்ட காம்ப்ளிகேட்டடான கேஸ் அவங்க எப்படி சால்வ் பண்ணாங்க அப்படின்றதா இன்னைக்கு நாம பார்க்க போற படத்தோட மீதி கதையா இருக்கும். ஸோ மலையாளத்துல உண்மையாகவே நடந்த ஒரு கேஸை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட உயிர் அப்படின்ற ஒரு சூப்பரான சஸ்பென்ஸ் படத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல 2010 மகாராஷ்டிரால இருந்து கிளம்பிக்கிட்டு இருக்க ஒரு ட்ரெயினை காமிக்கிறாங்க. அங்க ஒரு குடும்பம் பயணப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த குடும்பத்துல இருக்க சின்ன பையன் அவனோட தங்கச்சிக்கு இந்த ஜன்னல் சீட்டை விடாம தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தங்கச்சி கேக்குது பக்கத்துல, அதாவது இவங்க சீட்டுக்கு பக்கத்துல ஒரு சீட் இருக்கு, நீ அங்க வேணா போய் உட்காந்துக்கோயன்னு சொல்லும் போது தங்கச்சி ஓடி போய் பிஸ்கட் சாப்பிட்டுக்கிட்டே அந்த ஜன்னல் வழியா வேடிக்கை பார்த்து வந்துகிட்டே இருக்கும்போது இந்த சைடு டிடிஆர் வர ஆரம்பிக்கிறாரு. இவங்க டிக்கெட் எல்லாத்தையும் கொடுத்து செக் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு இவங்களோட குழந்தைய காணும். இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு புரியல. குழந்தை இங்க தானே இருக்கு, பிஸ்கெட் மட்டும் இருக்கு, அதாவது குழந்தை சாப்பிட்ட பிஸ்கெட் இருக்கு, குழந்தைய காணுமே அப்படின்னு மாதிரி ட்ரெயின் ஃபுல்லா தேடி அலைஞ்சிக்கிட்டே இருக்கும்போது அந்த குழந்தை கடைசி வரைக்கும் கிடைக்கவே இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த காமிச்சு கட் பண்ணா பிரசன்ட்ல நாயகனான அஜீப் அப்படின்றவர் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நினைச்சு அப்படி ஒரு மாதிரி எழுந்து உட்காந்துக்கிட்டே இருக்காரு. ஸோ அன்னைக்கு சம்பவத்தப்போ காணாம போனது இவரோட தங்கச்சியான பத்து அப்படின்றவங்க தான். அன்னைக்கு நடந்த சம்பவங்கள் இன்ன வரைக்கும் இவரோட மனசை பாதிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இங்க காட்டப்பட்டுக்கிட்டே இருக்கு. இவரோட மனைவி இவரை எழுப்புறாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை, இன்னும் அதையே நினைச்சிட்டு இருந்தேன் அப்படி, உன்னோட தங்கச்சி கண்டிப்பா ஒரு நல்ல நிலைமையில தான் இருப்பா அப்படின்ற மாதிரி பேசி அவருக்கு இந்த டிஃபன் எல்லாத்தையும் கட்டி கொடுக்குறாங்க. அது கூடவே நாயகன் ஒரு எஸ்ஐ, அதுவும் ப்ரொபேஷன் பீரியட்ல இருக்காரு அப்படின்றதுக்காக வேக வேகமா ஸ்டேஷனுக்கு பயணிக்க ஆரம்பிக்க பரேடே இவரை தான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த வேலைகள்லாம் இங்க நடந்துகிட்டே இருக்கு. இன்னொரு பக்கத்துல இதே ஸ்டேஷன்ல இருக்க ஒரு போலீஸ் ஆபீசர் பாத்தீங்கன்னா தன்னோட மனைவியை கூப்பிட்டு, அதாவது வயசானவரா இருப்பாரு, தன்னோட மனைவியை கூப்பிட்டுக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போக அங்க இவங்களுக்கு இந்த குழந்தை பிறக்காததால பிரச்சனை அண்ட் ஏஜ் ஒரு ஃபேக்டரா இருக்கிறதால இந்த வாட்டி இது நெகட்டிவா வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ரெண்டு பேருக்கு ஒரு மாதிரி சோகம், என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாங்க. இந்த விஷயம் அப்படியே கட் பண்ணி ஸ்டேஷனுக்குள்ள போக ஆரம்பிக்குது. ஸோ ஸ்டேஷன்ல பரபரப்பா வேலைகள் போய்கிட்டே இருக்கும்போது அங்க இருக்க ஒரு நபருக்கு போன் வருது. அதுல பேசிக்கிட்டு இருக்கவங்க ஹிந்தியில பேசிக்கிட்டு இருக்கிறதால இவர் பதில் சொல்ல முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்க நாயகன் வாங்குறாரு. அவங்க கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது 40 வயது மக்கள் ஒரு டெட் பாடி இங்க இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் ஊர் பேர் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் இவங்க ஷேர் பண்ணும்போது சரிங்க நாங்க இதை என்ன ஏதுன்னு பாக்குறோம் அப்படின்ற மாதிரி ஓரமா வச்சுட்டு மற்ற வேலைகள் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துல தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு போன் கால். ஒரு பர்டிகுலர் ஏரியால கிணத்துக்குள்ள இருந்து துர்நாற்றம் அடிக்குது அப்படின்ற மாதிரி எட்டி பார்த்திருக்காங்க. பார்த்தவங்களுக்கு பயங்கரமான ஷாக். ஏன்னா உள்ள இருந்தது ஒரு மனுஷனோட பெண்ணோ அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் வந்ததோ நாயகன் அவரோட டீமை கூட்டுக்கிட்டு அங்க போக ஆரம்பிக்க. நாயகன் ப்ரொபேஷன் பீரியட்ல இருக்கிறதால இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சம்பவங்கள் எல்லாம் பார்த்ததே கிடையாது. இங்க போகும்போது இவரோட மனநிலைமை ஒரு மாதிரி தான் இருக்கு. அண்ட் கிணத்துக்குள்ள காமிக்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு பெண்ணோட சடலம் அப்படின்னு மாதிரி ஒரு சில நாட்கள் ஆயிருக்கு போல. அதனால அழுகி அந்த இடம் ஃபுல்லா பயங்கரமா துர்நாற்றம் அடிச்சுக்கிட்டே இருக்க இவர் பாக்குறாரு. ஒரு மாதிரி வாந்தி வர மாதிரி ஆயிடுத்து. லிட்ரலி நிறைய இடங்கள்ல ஒரு நின்று வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்கு. அதை வெளியே கொண்டு வரணும், அதாவது டெட் பாடியை வெளியே கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக இந்த ஃபயர் சர்வீஸ்க்கு போன் பண்றாங்க. அவங்க மெஷர்மெண்ட் எல்லாத்தையும் பார்த்து அண்ட் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில கொண்டு வந்து போடும்போது அந்த உடம்பு முழுக்க பாத்தீங்கன்னா அப்படி டீகம்போஸ் ஆகி கொஞ்சம் கொஞ்சமா அழுகி போன நிலைமையில இருக்கு. யார் என்ன அப்படின்றது எதுவுமே தெரியல. ஆனா ஒரு பொண்ணோட டெட் பாடி அப்படின்றத மட்டும் ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. சுத்தி இருக்கிறவங்களை கேட்டாலும் அது யார் அப்படின்றது தெரியல. ஆனா இறந்து போனவங்களோட கைகள்ல பாத்தீங்கன்னா ஒரு பச்சை குத்தப்பட்டிருக்கு, அது வேற லாங்குவேஜ்ல குத்தப்பட்டிருக்கு. இது என்னன்னு புரிஞ்சுக்க முடியாம போட்டோ எடுத்துக்கிறாங்க. ஆனா இந்த டெட் பாடியை பார்க்கும்போது கிணத்துக்குள்ள விழுந்து அவங்க சூசைட் பண்ணி இறந்திருக்கலாமோ அப்படின்ற ஒரு தாட்டு, போஸ்ட்மார்ட்டம் கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி எல்லா வேலைகளும் நடந்துகிட்டே இருக்க நாயகன் அதுக்கு கைகளை பிடிச்சு உதவுறார். அந்த சமயத்துல இவரோட கையை மோந்து பார்க்கும்போது பயங்கரமா துர்நாற்றம் அடிக்கிறது. அப்பத்துல இருந்து வீட்டுக்கு வந்து எவ்வளவு நேரம் ஆனாலும் அவரோட கைகள்ல இருந்து அந்த நாற்றம் போகவே இல்லை. இது போகவே மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி மறுபடியும் தேய்ச்சி கழுவிக்கிட்டே இருக்கும்போது இவரோட மனைவில நீங்க இமேஜினேஷன்ல இருக்கீங்க, உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு பேசிக்கிட்டே இருக்கும்போது பக்கத்து வீட்டுலதான் அந்த ஜாய் இருக்காருன்றக்கும் எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. சார் இப்பதான் இந்த மாதிரி முதல் கேஸை சந்திக்கிறார் இல்லையா, அதனாலதான் இது போக போக சரியாயிடும் அப்படின்ற மாதிரி அட்வைஸ் கொடுக்க நாயகன் ப்ரொபேஷன் பீரியட்ல இருக்கும்போது இந்த கேஸ் இவரோட கைகளுக்கு வர ஆரம்பிக்குது. ஏன்னா இந்த ஸ்டேஷன்ல இருந்து ஒரு சீனியர் ஆபீசர் ஒரு மாச காலம் லீவுக்கு போயிட்டார் அப்படின்றதால இந்த கேஸை நீயே பார்த்துக்கோப்பான்னு சொல்ல நாயகன் முதல்ல அந்த இடத்துக்கு போறார். அங்க சுத்தி இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. ஒரே ஒரு க்ளூ கூட கிடைக்கல. இப்போ இவருக்கு க்ளூவா இருக்கிற ஒரே ஒரு விஷயம் அவங்களோட கைகள்ல குத்தப்பட்டிருக்க அந்த பச்சை தான். அது என்னன்னு தேடி அலைய ஆரம்பிக்க அது கர்நாடக மொழியில குத்தப்பட்டிருக்கு அப்படின்றது புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இந்த ஊர்ல மற்ற ஸ்டேட்டுக்காரங்க வந்து வேலை செய்வாங்க இல்லையா, அந்த எல்லா இடங்களுக்கும் போய் யாராவது காரணமா போயிருக்காங்களா, இந்த ஸ்டேட்டுக்காரங்க இங்க இருக்காங்களா அப்படின்னு மாதிரி ஒவ்வொரு டீட்டெயில்ஸா எடுத்துக்கிட்டே இருக்கும்
இருக்கும்போது அந்த சமயத்துல தான் ஒரு தமிழ் பொண்ணான துர்கா அப்படின்றவங்க மூலமா இவங்களுக்கு அந்த பொண்ணு யார், அதாவது இறந்து போனவங்க யார் அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. சோபா அப்படின்றது அவங்களோட பேர். இவங்க இங்கதான் பக்கத்துல இருந்தாங்க அப்படின்ற மாதிரியும் இவங்களுக்கு கணவர் ஒருத்தர் இருந்திருக்காரு, அவரோட பேர் ராஜு அப்படின்றது. அந்த 2 குழந்தைகளும் கூட இருந்திருக்காங்க. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பகிர்ந்துகிட்டே இருக்கும்போது அந்த பச்சை குத்துற விஷயம் இருக்கு இல்லையா, அதை போட்டோவா காமிக்கும் போது அதுல எழுதப்பட்டிருக்க விஷயம் தான் ராஜு அப்படின்ற பேர். சோ இது மூலமா இவங்களுக்கு ஒரு சின்ன லீட் கிடைச்சிருச்சு இல்லையா. இந்த பொண்ணுக்கு இந்த ஊர்ல வேலைகள் எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டு இருந்த ஒரு கான்ட்ராக்டர் ஒருத்தர் இருக்காரு. அவரை பிடிச்சு கேட்கும் போது, சார் அவங்க வேலைக்கு வந்து ஒரு 10 நாளைக்கு மேல இருக்கும்னு நினைக்கிறேன், அவங்க இங்கதான் சார் பக்கத்துல தங்கிட்டு இருக்காங்க, நான் வந்து அந்த பொண்ணு வேலைக்கு கூப்பிடவே மாட்டேன் சார், எனக்கு தேவையும் கிடையாது, அந்த பொண்ணுக்கு வேலை வேணும் அப்படின்ற மாதிரி டெய்லி இங்க வந்து நிற்கும் சார். அவங்களோட கணவர் கூட சினிமால எங்கேயோ வேலை செய்யறாரு அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன், அவரோட பேர் கூட ராஜு சார்னு சொல்லும் போது இங்க இவருக்கு இன்னும் சில விஷயங்கள் கிடைக்குது. அது மூலமா இறந்து போன லேடி வாழ்ந்துகிட்டு இருக்க இடம் தெரிய ஆரம்பிக்குது. அங்க போய் எல்லா விஷயங்களும் எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இவங்களுக்கு இறந்து போனவங்களோட ஃபேமிலி போட்டோ கிடைக்குது. அதுல இறந்து போன சோபா ஒரு பக்கம், இவங்களோட கணவரான ராஜு இன்னொரு பக்கம் அப்படின்ற மாதிரி நடுவுல ஒரு செலிபிரிட்டி கூட போட்டோ எடுத்திருக்காங்க. குழந்தைகள் நின்றுகிட்டு இருக்காங்க. சோ இறந்து போனவங்க யார் என்ன அப்படின்றது தெரிஞ்சு போயிடுச்சு. அவங்களோட 2 குழந்தைகளும் கணவரும் எங்க போயிருக்காங்க அப்படின்றது விளங்கல இல்லையா. அதை நோக்கி நாயகன் போக ஆரம்பிக்கும் போது அந்த சமயத்துல தான் இறந்து போனவங்களோட போஸ்ட்மார்ட்டம் வர ஆரம்பிக்குது. இது ஆல்மோஸ்ட் ஒரு சூசைட் தான் அப்படின்ற மாதிரி எல்லாரும் நினைச்சுக்கிட்டே இருக்கு. அவங்களோட பின்னந்தலையில பயங்கரமான காயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. அது கூடவே அவங்க கிணத்துக்குள்ள விழும்போது சுயநினைவுல இல்ல அப்படின்றதும் அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல தெல்ல தெளிவா இருக்கும்போது நாயகன் இதை யார் பண்ணிருப்பா அப்படின்ற கோணத்துல அந்த ஃபேமிலி போட்டோ இருக்கு. அதை நல்லா பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த ஃபேமிலி போட்டோ எடுத்த இடம் ஒண்ணு தெரிய ஆரம்பிக்குது. அது கர்நாடகால இருக்க ஒரு இடம். அந்த இடத்துக்கு பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க. போட்டோ எடுத்த நபர் அக்கம் பக்கத்துல இருக்க எல்லார்கிட்டையும் விசாரிச்சுக்கிட்டே இருக்கும்போது இவங்களை பத்தின ஒரே ஒரு தகவல் கூட கிடைக்கல. இதனால என்ன பண்றதுன்னு தெரியாம குழப்பத்துல ஒரு டீ கடைக்கு போறாங்க. அங்க இருக்கவங்க கிட்டயும் போட்டோ காமிச்சு நீங்க இவன் எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது இவங்களோட நல்ல நேரமா இல்ல இவங்களுக்கு ஏதாவது லக்கு ஃபேவர் பண்ணிச்சாலும் தெரியாது, இவங்க தேடிக்கிட்டு இருக்க அந்த ஃபேமிலியோட கணவர் இருக்கால ராஜு, அவர் இவங்க கண்ணு முன்னாடி இதே கடையில சிகரெட் பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து நிக்க இவங்களுக்கு பயங்கர ஆச்சரியமாயிடுது. அவரை கைது பண்ணி இவர்கிட்ட விசாரணை நடத்தணும் அப்படின்ற மாதிரி கூட்டு போய்கிட்டே இருக்கும்போது போற வழி எல்லாத்துலயுமே பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டே, என்னோட மனைவிக்கு என்ன சார் ஆச்சு, எங்க சார் கூட்டு போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தொடர்ச்சியான கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருக்கும்போது போலீஸ்காரங்க நாங்க சொல்றோம் அதுக்கு முன்னாடி உனக்கும் உன்னோட மனைவிக்கும் வாழ்க்கைன்னு ஒண்ணு இருந்திருக்கும் இல்லையா, அது எங்க கிட்ட பகிர்ந்துக்க முடியுமான்னு கேட்க இவரு ஃபீல் பண்ணிக்கிட்டே இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பஸ்ல போய்கிட்டே இருக்கும்போது ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவரோட ஃபேமிலி தொழில் என்ன அப்படின்னா அந்த பொம்மைகள் எல்லாத்தையும் செஞ்சு வைப்பாங்க இல்லையா, அதுவா தான் இருக்கும். அந்த வேலைகள் எல்லாத்தையும் ஒரு அழகா பார்த்துக்கிட்டே இருக்கும்போது முதல்ல ஒரு பேருந்து பயணத்துல தான் சார் அவங்கள பார்த்ததும் பிடிச்சி போயிடுச்சு, பழக ஆரம்பிச்சோம், கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், அது ஒரு சந்தோஷமான வாழ்க்கை போக்கிட்டே தான் இருந்தது. எங்களுக்கு 2 குழந்தைகள் பிறந்தது, 2 பேரையுமே ரொம்ப அழகா பார்த்துக்கிட்டோம் சார். ஆனா என்ன, எனக்கு கொஞ்சம் குடிப்பழக்கம் இருக்கிறதால நான் பயங்கரமா குடிக்க ஆரம்பிச்சேன் சார். என்னோட தொழிலும் படுத்து போயிடுச்சு. இதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாம நாங்க வேற ஒரு ஊருக்கு குழப்ப தேடி அலைஞ்சுக்கிட்டே இருந்தோம். அந்த சமயத்துலதான் அவங்களோட தூரத்து சொந்தமான கணேசன் அப்படின்றவர் இந்த சினிமா துறையில வேலை செய்யறவர் சார். அவர் எங்களுக்கு உதவணும் அப்படின்ற மாதிரி வந்தார். அவர் எனக்கு ஒரு வேலையும் வாங்கி கொடுத்தார் சார். நான் காலையில போனேன் அப்படின்னா நைட்டு தான் வீட்டுக்கு வருவேன். வாரத்துக்கு ஒரு முறை தான் என் குழந்தைகிட்ட பேசுற வாய்ப்பு கூட எனக்கு கிடைக்கும். அப்படி ஒரு பிஸியான சுச்சுவேஷன்ல நான் வாழ்ந்துகிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துல தான் ஒரு நாள் என்னோட மனைவியை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி பயங்கர மது போதையில தான் நான் போய்கிட்டே இருந்தேன். வீட்டுக்குள்ள அந்த கணேசன் இருக்கிற மாதிரி தோண ஆரம்பிச்சது. எட்டி பார்க்கும்போது என்னோட கண்ணை என்னாலே நம்ப முடியல சார். என்னோட மனைவி அவனோட தொடர்புல அவங்க 2 பேரும் நெருக்கமா இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் என் கண்ணு முன்னாடி பார்த்தேன் சார். கண் கலங்கி போய் நின்ன. இதுக்கு மேல என்னோட மனைவி குழந்தைகளை இங்க விட்டோம் அப்படின்னா அது தப்பான லெவலுக்கு போவோம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி என்னோட ஃபேமிலியோட நான் வேற ஒரு இடத்துக்கு போய் வாழ ஆரம்பிச்சேன் சார். அங்கேயும் அவ விடுறதா தெரியல. எங்களை பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தா இதனால இதுக்கு மேல நான் அவமானத்தோட வாழ முடியாது அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு என்னோட குழந்தைகளை கூப்பிட்டுக்கிட்டு நான் அவங்க 2 பேரையுமே விட்டுட்டு வந்துட்டேன் சார். என்னோட குழந்தைங்க என்னோட அக்காவோட வீட்டுல, அதாவது பெல்லூர் அப்படின்ற ஒரு இடம் இருக்கு, அங்க இருக்காங்க. நானும் என் பழப்ப தேடி வேலைக்காக ஓடிக்கிட்டே இருந்தேன் சார். இதுக்கு நடுவுல என்ன ஆச்சுன்னு தெரியல, நீங்க என்ன சார் ஆச்சுன்னு சொல்ல முடியுமா அப்படின்ற மாதிரி கெஞ்சிக்கிட்டே இருக்கும்போது மனைவி இறந்து போற நிலையில இதை பார்த்ததும் கண்ணீர் விட்டு அழ ஆரம்பிக்கிறாரு. இது எல்லாமே ஏன் தப்புதான், நான் அவளை விட்டு வந்திருக்க கூடாது அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே, இது கண்டிப்பா அந்த கணேசன் தான் சார் பண்ணிருக்கணும், அவன் தான் சார் இது எல்லாத்துக்கும் காரணமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே இருக்கும்போது போலீஸ்காரங்க இவரோட நிலைமையை புரிஞ்சுக்கிறாங்க. இதுக்கு மேல இவர்கிட்ட கேள்விகள் கேட்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி நடந்த எல்லாத்தையுமே ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதுறாங்க. அது கூடவே குழந்தைகள் கிட்ட அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சடலத்தை கொண்டு போனா அவங்களோட மதம் ஏத்துக்காது அப்படின்ற மாதிரி இந்த சடலத்தை நீங்களே எல்லா காரியங்களையும்
நீங்களே பண்ணிட முடியுமா சார் அப்படின்ற மாதிரி சைன் எல்லாத்தையும் போட்டுட்டு அங்க இருந்து கடந்து போக எங்க நாயகனுக்கு ஒரு மாதிரி ரிலீஃபா இருக்கு. ஏன்னா இது ஒரு மர்டர் கேஸா சூசைட் கேஸா அப்படின்ற மாதிரி இருக்கும்போது அதை கிராக் பண்ணி இப்ப இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்ற வரைக்கும் தேடி கண்டுபிடிச்சிட்டார். இதனால இவர் கொஞ்சம் ரிலீஃபா சுத்திக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துல தான் ஒரு பயங்கரமான ஷாக் இவருக்கு காத்துக்கிட்டு இருக்கு. இவரை பார்க்கணும் அப்படின்றக்காக ஒரு 4-5 பேர் நின்றுகிட்டு இருக்காங்க. நான் உள்ள விடுவா சார் அப்படின்ற மாதிரி ஒரு கான்ஸ்டபிள் கேட்டு அவங்கள அனுப்பி வைக்கும் போது அவங்க ஸ்ட்ரைட்டா வராங்க. சார் நீங்க ராஜுவை பத்தி விசாரிச்சீங்க, ராஜு கிட்ட பேசுனீங்க அப்படின்ற விஷயங்கள் எங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சு சார். இவங்க இந்த ராஜுவோட அக்கா, நீங்க இருக்காங்க இல்லையா, அவங்க தான் ராஜுவோட அம்மா சார். மாசத்துக்கு ஒரு முறை அவன் கண்டிப்பா எங்க போய் வேலை செஞ்சாலும் வந்து பார்த்துட்டு போறது வழக்கம் சார். ஆனா கடந்த ஒரு வருஷமா அவன் எப்பயுமே வர கிடையாது. இதனால ஊர்ல இருக்க எல்லாருமே ஒரு மாதிரி சோகத்துல இருக்காங்க. நீங்க ராஜு கிட்ட பேசுனீங்க இல்ல சார், அவனை நாங்க பார்க்க முடியுமா அப்படின்ற மாதிரி வந்து நிற்கும் போது இவங்க குழம்பி போறாங்க. என்னையா நீங்க ராஜு கிட்ட பேசுறதே கிடையாதா? அங்க விசாரிக்கும் போது 3 மாசத்துக்கு முன்னாடி தான் என்னோட அக்கா கிட்ட குழந்தைங்களை கொடுத்துட்டு போனேன்ல சொன்னா. அவன் குழந்தைங்க எங்கன்னு கேட்கும் போது குழந்தைங்களா சார் என்ன சொல்றீங்க, ராஜு எங்களை வந்து பார்க்கவே கிடையாது சார். நீங்க குழந்தைங்களை கொடுத்துட்டு போனான்னு சொல்றீங்களே, குழப்பமா இருக்குன்னு சொல்லும் போது உங்களோட ஊர் என்னப்பான்னு கேட்கும்போது வேற ஒரு ஊரு. ஆனா ராஜு இருக்கா இல்லையா, 3 மாசத்துக்கு முன்னாடி பெல்லூரு அப்படின்ற ஒரு இடத்துல என்னோட அக்கா வீட்டுல குழந்தைங்களை விட்டு போனேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பா. குழம்பி போறாங்க. இதுல ஏதோ ஒண்ணு இடிக்குது அப்படின்ற மாதிரி ராஜுவோட போட்டோ காமிச்சு அந்த விஷயங்களை கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணும்போது பயங்கர ஷாக்கா இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா அந்த போட்டோல ராஜு கிடையவே கிடையாது. அப்போ அந்த போட்டோல இருக்கிறது யார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா, அதுக்கான பதில் என்ன அப்படின்னா சார் அந்த பொண்ணோட தூரத்து சொந்த சார். அவனோட பேர் குணசேகரன் சார்னு சொல்லும் போது எல்லாருக்குமே ஷாக்கு. அதாவது ஒரே பொருத்தன் அழுது இங்க இருக்க எல்லாரையும் ஏமாத்திட்டு போயிருக்கான். இவ்வளோ கேர்லெஸ்ஸாக நீங்கள் எப்படியா இருந்தீங்க, பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணாமல் கூட அவனை அனுப்பி வச்சிருக்கீங்க அப்படின்னா என்ன லெவலுக்கு நீங்கள் வேலை பார்த்துருக்கீங்க? ப்ரொபேஷனில் இருந்த நீ ப்ரொபேஷன்லேயே போக போகிற, அதுதான் இங்கே நடக்க போகுது. இன்னும் 24 மணி நேரம் உங்களுக்கு டைம் தர, அதுக்குள்ளே இங்கேருந்து போனவனை மறுபடியும் நீங்கள் கொண்டு வந்து விசாரிக்கல அப்படின்னா இதுக்கு மேலே இந்த கேஸில் என்னால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி லிட்ரலி இந்த கேஸில் இன்வால்வ் ஆன எல்லாரையும் மிரட்டி அனுப்பி வைக்கும் போது இவங்களுக்கு பயங்கரமான கோபம். ஏன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே வந்து இங்க இருக்க எல்லாரோட கண்கள்லயும் மண்ணை தூவிட்டு போயிருக்கா. சும்மா விட முடியுமா? நைட்டோட நைட்டா அவனை தேடி அலைஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அது ஒரு இடத்துல இருக்கா அப்படின்ற தகவல் கிடைச்சு அவனை கையும் கழுவமா பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. நீ ரொம்ப நல்லா நடிக்கிறடா, அவனை ஒழுங்குமுறைதே உண்மையை சொல்லல அப்படின்னா இங்க என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி மிரட்டி விசாரிக்கும் போது தான் இவ இன்னொரு விஷயங்கள், அதாவது நடந்த விஷயங்களுக்குள்ள போக ஆரம்பிக்கிறான். அங்க இவ முதல்ல சொல்லும் போது நான் தான் ராஜு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பா இல்லையா. இவன் பாத்தீங்கன்னா இந்த ஃபேமிலியோட, அதாவது அந்த பொண்ணோட தூரத்து சொந்தமா தான் இருப்பார். ராஜு அவங்களோட குடும்பத்தோட அப்படி இப்படின்னு வாழ்ந்துகிட்டே இருக்கார். அவருக்கு சரியா வேலை இல்லை, பயங்கரமா குடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயம் இவருக்கு தெரிய ஆரம்பிக்குது. சரி நம்ம சின்ன வயசுல லவ் பண்ண போனவங்க நம்ம உதவுமே அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே இருக்க இவங்களோட கணவர் பயங்கர போதையில இவங்களை சரியா கவனிச்சுக்காம போயிட்டாரு. இதனால இவங்க 2 பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப் ஏற்பட ஆரம்பிக்க ஒரு நாள் இவங்களோட கணவர் பயங்கர போதையில நடந்து வந்துகிட்டே இருக்கும்போது வீட்டுக்கு வெளியில இந்த குணசேகரனோட வண்டி இருக்க ஆரம்பிக்குது. வீட்டுக்குள்ள அவர் இருக்கிற மாதிரியான சத்தங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கு. இவர் எட்டி பார்க்கும்போது 2 பேரும் நெருக்கமா இருக்கிறத கவனிக்கிறாரு. கண்கள் கலங்கி போய் அங்க இருந்து அப்படியே நடக்க ஆரம்பிக்க அந்த வீட்டுக்குள்ள இருக்க லேடிக்கு வெளியில யாரும் இருக்காங்க அப்படின்ற மாதிரி தோண ஆரம்பிக்குது. வந்து திறந்து பார்க்கும்போது யாருமே கிடையாது. சார் அன்னைக்கு அவன் பார்த்தானா இல்லையா அப்படின்றது எங்களுக்கு தெரியல, ஆனா அன்னைக்கு அந்த வீட்டை விட்டு போனவன் தான் சார். திரும்பி அவன் வரவே கிடையாது. அவன் எங்க போனா என்ன ஆனா அப்படின்ற ஒரு விவரமும் தெரியல. இதனால நாங்க எங்களோட வாழ்க்கையை பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து கிளம்பி வேற ஒரு இடத்துல வாழ ஆரம்பிச்சோம். ரொம்ப சந்தோஷமா தான் சார் போய்கிட்டு இருந்தது. திடீர்னு ஒரு நாள் குழந்தைகளை காணும். இதை பத்தி இவரோட மனைவி கிட்ட இவர் கேட்கும் போது அதை பத்தி எதுக்கு பேசுறீங்க, அவங்களோட அப்பா திடீர்னு வந்தாரு, குழந்தைகள் வேணும் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுக்கிட்டு போய்கிட்டே இருந்தார். அந்த தொல்லை ஒழிஞ்சு போயிடுச்சு விடுங்களேன், நம்ம 2 பேருக்குள்ள இனிமேல் யாரும் கிடையாது அப்படின்ற மாதிரி இவரை கிட்ட நெருங்கிக்கிட்டே இருக்கும்போது பயங்கர கோவப்படுறாரு. பலார்னு ஒரு ஆரம்பிச்சுட்டு அந்த குழந்தைகளை நான் ஏன் குழந்தைகள் மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன், திடீர்னு வந்து அவன் கூட்டு போயிட்டா அப்படின்னா நான் விட முடியுமா, நீ இப்படி பேசுறது உனக்கு கேவலமா இல்லையா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே திரும்பும் போது அவங்க கீழே விழுந்து போய் கிடக்குறாங்க. தலையில பயங்கரமா ரத்த காயம். காரணம் என்ன அப்படின்னா ஒரு அடியை கொடுத்திருப்பா இல்லையா, பொத்துன்னு அவங்க ஒரு கல்லு மேல மோதி பின்னந்தலையில அடிபட்டு துடி துடிக்க அந்த இடத்துல இறந்து போயிட்டாங்க. இதை பார்த்தது இவருக்கு என்ன பண்றதுன்னு புரியல. நம்ம தெரியாதனமா இந்த விஷயத்த பண்ணிட்டோம்
இருக்கட்டுமே அப்படின்ற மாதிரி கண்கள் கலங்கி போக வேற வழியே இல்லாம அந்த டெட் பாடியை கொண்டு போய் எரிக்கணும் அப்படின்றதுக்காக எல்லாத்தையும் கொண்டு போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அங்க நிறைய ஆளுகள் திருவிழா அப்படின்றதால அங்க பயணிக்கிறாங்க. இவருக்கு ஒரு மாதிரி பயமா எடுத்து கிணத்து மேல அந்த டெட் பாடியை வச்சுட்டு மௌனமா காத்துக்கிட்டே இருக்கும்போது பொத்துன்னு கிணத்துக்குள்ள அந்த டெட் பாடி தவறுதலா விழுந்து போயிடுது. சோ இதனால மட்டுமே தான் இந்த விஷயங்கள்லாம் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி பிரீஃபா முடிக்கும் போது ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் வாங்கிக்கிறாங்க. இவர் தான் குற்றவாளி அப்படின்ற மாதிரி கைது பண்ணி இந்த கேஸை இதோட முடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த சமயத்துலதான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு மறுபடியும் வேற ஒரு லாங்குவேஜ்ல இருந்து கால் வருது. நீங்க தேவையான டீடைல்ஸ் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது நாயகன் தான் கூட பேசுறாருன்னு இருக்கும். என்ன சார் நீங்க அன்னைக்கு ஹிந்தியில பேசினாங்க, இன்னைக்கு இங்கிலீஷ், இப்படி தடுமாறிக்கிட்டீங்களேன்னு சொல்லும் போது என்ன சார் பண்றது, கர்நாடகால இருந்து போன் பண்ணி ஹிந்தியில பேசுறாங்க அண்ட் கோவால இருந்து போன் பண்ணி இங்கிலீஷ்ல பேசுறாங்க, எப்படி மேனேஜ் பண்றதுன்னு தான் புரியலன்னு கேஷுவலா அவர் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நாயகனுக்கு பட்டுன்னு ஒரு விஷயம். ஒரு வாட்டி ஹிந்தியில ஒரு நபர் பேசும்போது 40 வயது மிக்க ஒரு நபருடைய டெட் பாடி எரிஞ்சு போன நிலையில இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க இல்லையா. அந்த ஊர் பெல்லூர் அப்படின்ற ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவா இருக்கும். இந்த பேரை நம்ம எங்கேயோ கேள்விப்பட்டிருக்குமே வேற மாதிரி செக் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அக்கா கிட்ட, அதாவது பெல்லூர்ல இருக்க அக்கா கிட்ட தான் என்னோட குழந்தைங்களை விட்டு போன அப்படின்ற மாதிரி அந்த நபர், அதாவது அரெஸ்ட் பண்ணி கூட்டு போன நபர் சொல்லியிருப்பாரு. ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணிட்டு பெல்லூரை பத்தி விசாரிக்கும் போது அது ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா. அந்த இடத்துல இவங்களுக்கு ஒரு டெட் பாடி கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி கர்நாடகா போலீஸ் கிட்ட இருந்து தகவல் கிடைச்சிருக்கும். அங்க போகும்போது ராந்தல் விளக்கு எரிஞ்சு போன நிலையிலும் அது கூடவே ஒரு மனுஷனோட எலும்பு கூட மொத்தமா எரிஞ்சு போன நிலையில கிடைக்க ஆரம்பிக்குது. இது யார் என்ன அப்படின்ற மாதிரி எதுவுமே தெரியல சார். கிடைச்ச க்ளூ என்ன அப்படின்னா அந்த ராந்தல் விளக்கு மட்டும்தான். இதனாலதான் பக்கத்து ஸ்டேட்ல நாங்க டீடைல்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து விட்டோம்னு சொல்லும்போது நாயகன் அந்த ராந்தல் விளக்க பாக்குறாரு. அதுல இருக்க ஒரு சில விஷயங்கள் எல்லாத்தையும் வச்சு இது கேரளால ஒரு இடத்துல தயாரிக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சு அங்க போகும்போது, சார் இந்த விளக்கு இங்கதான் சார் கொடுத்தோம், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, ஏன்னா இந்த மாதிரி கலர் எல்லாம் நார்மலா வர்றதே கிடையாது, ஒரு மூவி ஷூட்டிங்காக நாங்க இதை ஸ்பெசிபிக்கா இதே மாதிரி நிறைய விளக்கு கொடுத்தோம்னு சொல்லும் போது நாயகனுக்கு குழு கிடைக்குது. அங்க போய் விசாரிக்கும் போது ஒரு சில விஷயங்கள் ரிவீல் ஆகுது. அது எல்லாத்தையும் எடுத்துட்டு வர ஆரம்பிக்கிறாரு. நீ எங்க மாட்டின தெரியுமா, 2 குழந்தைகளையும் அப்பா வந்து கூட்டு போனான்னு சொன்ன பேர் அங்கேயே எனக்கு ஒரு டவுட் இருந்ததுடா, நீ நல்ல கதை எழுதிருக்கலாம்னு நினைக்கிறேன், அவனை என்னமா நடிக்கிற நீ அப்படின்ற மாதிரி ஒரு போட்டோ காமிக்கிறாரு. மூவி ஷூட்டிங்ல ஒரு பாட்டு எடுத்திருக்காங்க போல, அதுல நிறைய ராந்தல் விளக்க பயன்படுத்தி இருக்காங்க. இது எல்லாத்தையும் காமிச்சு அவனுக்கு தெரியுமான்னு கேட்கும் போது இவர் முகம் மாற ஆரம்பிக்குது. அவனை ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லல அப்படின்னா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி மொத்த பேரும் சூழ்ந்து நின்று விசாரிக்கும் போது உண்மைகள் கொஞ்சம் கொஞ்சமா ரிவீல் ஆகுது. அந்த ராந்தல் விளக்கு எல்லாத்தையும் இவர் தான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாருன்றோம். அப்போ ஒரே ஒரு விளக்கு மட்டும் இவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. அந்த விளக்கு தான் கூட வச்சுக்க ஆரம்பிக்கிறாரு. அது கூடவே அந்த சோபா கூட இவருக்கு தொடர்பு ஏற்பட்டுருச்சு அப்படின்னு மாதிரி இல்லையா. இந்த விஷயத்த அவங்களோட கணவர் பார்த்துட்டார். முதல்ல சொன்ன கதையில அன்னைக்கு அவர் வீட்டை விட்டு போனவர் தான் திரும்பி வரவேல அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாங்க இல்லையா. இப்போ உண்மையில என்ன நடந்திருக்கோம் அப்படின்னா அவர் இதுக்கு அடுத்த நாள் சோபாவை போட்டு பயங்கரமா துன்புறுத்த ஆரம்பிக்கிறாரு. சோபாவுக்கு உண்மைகள் எல்லாமே தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அவர் என்கிட்ட ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்காரு, நம்ம இதுக்கு ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி இவர் கூட சேர்ந்து பேசிக்கிட்டே இருக்கும்போது இவர் யோசிக்கிறாரு. ஒரு நாள் சரக்கு எல்லாத்தையும் வாங்கிட்டு வீட்டுக்கு போக கணவன் மனைவிக்கு பயங்கரமான சண்டை போக்கிட்டே இருக்கு. இதை இவர் கவனிக்கிறாரு. வரியாடா குடிக்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்டு 2 பேரும் சரக்கு ஊத்தி குடிச்சுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு சண்டை வர ஆரம்பிக்குது. அந்த நபரும் என் பொண்டாட்டி கிட்ட உனக்கு என்னடா பிடிச்சிருந்துச்சு, அவ கூட வாழணும்னு ஆசைப்பட்டியே, நீ நல்லா இருப்பியாடா அப்படின்ற மாதிரி போட்டு பயங்கரமா அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது உள்ள அந்த லேடியோ இவனுக்கு 2 பேரும் அடிச்சுக்கிட்டோம். தன்னோட கணவருக்கு ஒரு முடிவு வரணும் அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டே இருக்கும்போது அந்த விஷயம் அப்படியே நடக்க ஆரம்பிக்குது. கணவரை அடிச்சு அவரோட கழுத்தை அப்படி இறுக்கி பிடிச்சுக்கிட்டே இருக்கும்போது இந்த லேடி வெளியே வராங்க, கைத்தை தூக்கி போடுறாங்க. ஸோ 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணி அவரை சாகடிக்கிறாங்க. இவரோட டெட் பாடி கிடைக்க கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த காட்டு பகுதிக்குள்ள ஏரியாக்குள்ள கொண்டு போய் அவரோட டெட் பாடி எரிக்கணும் ட்ரை பண்ணும்போது ராந்தல் விளக்கு பத்திக்க ஆரம்பிக்குது. வேற வழி இல்லாம விளக்கையும் அவரை சேர்த்து எரிச்சிட்டு அங்க இருந்து பயணிக்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் இவங்க வேற ஒரு ஊருக்கு போய் வாழ ஆரம்பிச்சாங்கன்றோம். கணவரை கொலை பண்ணிட்டீங்க, 2 பேரும் சந்தோஷமா வாழும்போது எப்படின்னா அந்த மனைவியை கொலை பண்ணான்னு கேட்கும்போது அதுக்கான காரணத்துக்குள்ள போக ஆரம்பிக்கிட்டு இவருக்கு ஏற்கனவே ஊர்ல ஒரு கல்யாணம் ஆகி அங்க குழந்தை குட்டிலாம் இருக்குன்றோம். அதை எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு இங்க இந்த ஃபேமிலியோட செட்டில்டாக பாக்குறா இல்லையா. அந்த சோபா என்ன பண்றாங்க அப்படின்னா ஊர்ல உனக்கு பொண்டாட்டி இருக்கா குழந்தை இருக்கா அப்படின்ற ஒரு கவலையோ எனக்கு கிடையாது, நீ என்ன பண்ணுவோ ஏது பண்ணுவோ தெரியாது, சொந்த ஊருக்கு நம்ம போறோம், எல்லாரும் முன்னாடியும் சந்தோஷமா வாழ்ந்தே ஆகணும், இதை விட்டுட்டு நீ ஏமாத்திட்டு போகலாம்னு நினைச்சேன் வையன், என்னோட கணவரை நீ என்ன பண்ண அப்படின்றத எல்லார்கிட்டையும் நான் சொல்லிடுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்ட ஆரம்பிக்க வேற வழி இல்லாம அவங்களையும் சாகடிக்கிறாரு. டெட் பாடியை கொண்டு போய் எரிக்கலான்னு ட்ரை பண்ணும்போது தான் கிணத்துக்கு
மேல வைக்கிறாரு, தவறுதலா உள்ள விழுந்து போயிடுது. அண்ட் குழந்தைகளை நான் அதுக்கப்புறம் எங்க போனாங்க என்ன ஆனாங்க அப்படின்றத கவனிக்கல சார்னு முதல்ல சொல்லும் போது நாயகனுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு, அவனை இந்த வாட்டியும் நீ போய் தான் சொல்றேன்ட்டு. இதனால அவரை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. ஒழுங்கு முறைய உண்மையை சொல்லுடா, குழந்தைகள் என்ன பண்ணடா, குழந்தைகளையும் கொலை பண்ணிட்டியா அப்படின்ற மாதிரி அடிச்சு கிடிச்சு விசாரிக்கும் போது மறுபடியும் உண்மைக்குள்ள போக ஆரம்பிக்குது. அந்த கொலைகள் எல்லாத்தையும் பண்ணிட்டு இவர் எங்க தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணும்போது 2 குழந்தைகளும் பசிக்குதுன்னு எழுந்துக்குது. இதனால என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாரு. 2 குழந்தைகளுக்கும் சாப்பாடு எல்லாத்தையும் ஊட்டிட்டு சரி ஒரு அநாத ஆசிரமத்துல போய் சேர்த்தரலாம் அப்படின்ற மாதிரி குழந்தைங்களோட அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்க ஒரு 3-4 இடங்களுக்கு போய் விசாரிக்கிறாரு. யாருமே சேர்த்துக்கிறதா தெரியல, வேற வழி கிடையாது. என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாரு. ரயில்வே ஸ்டேஷன் கூட்டு போறாரு. கரெக்டா ஒரு மும்பை போற ட்ரெயின் வந்ததோ உள்ள ஏத்தி உட்கார வச்சுட்டு இந்த மாதிரி அப்பா கடைக்கு போயிட்டு வந்துடுற, நீங்க 2 பேரும் ஒன்னா இருக்கணும் என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அங்கிருந்து ஓடி போயிட்டார் அப்படின்ற மாதிரியும் குழந்தைகள் தன்னந்தனியா அந்த ட்ரெயின்ல பயணிச்சிருக்காங்க. எங்க போனாங்க என்ன ஆனாங்கன்னு தெரியல. இந்த விஷயங்களை வெரிஃபை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவன் சொன்ன விஷயங்கள் கரெக்டு தான். ஆனா இந்த குழந்தைங்களை எங்கன்னு போய் தேட முடியும், எந்த ஸ்டேஷன்ல இறங்கி இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலும் கிடையாது. இதனால இந்த கேஸ் இப்ப முடிஞ்சு போயிடுச்சு. இந்த கேஸை முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி கூட இருக்கவங்க சஜஸ்ட் பண்ணும்போது நாயகனுக்கு தோணிக்கிட்டு இருக்க விஷயங்கள் எல்லாமே தன்னோட தங்கச்சி காணாம போனாங்களே அதுதான். ஏன்னா இந்த கேஸ் முடிஞ்சாலும் குழந்தைகளை நம்ம அப்படியே விட்டு போக முடியாது, கண்டிப்பா அது கூடவும் கூடாது. குழந்தைகள் எப்படி கஷ்டப்பட்டிருக்கோ அப்படின்றது நம்மளால உணர முடியும். இதனால இந்த கேஸ்ல இவர் பயங்கர நல்ல பேர் எல்லாத்தையும் வாங்கி ப்ரொபேஷன் பீரியட் எல்லாம் முடிகிற சமயத்துல இருக்கும்போது கூட ஒரு வாரம் லீவு போட்டுட்டு அந்த குழந்தைகளை கண்டுபிடிச்சாக்கணும் அப்படின்ற மாதிரி பர்சனலா நிறைய இடங்களுக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஒவ்வொரு இடத்துலயும் போய் விசாரிக்கும் போது ஒண்ணுமே கிடைக்கல. இதனால முயற்சியை ஒரு மாதிரி கைவிட்டுட்டு ரொம்ப சோர்வா இருக்கும்போது ஜாய் வர ஆரம்பிக்கிறாரு. நம்மளால கண்டிப்பா அந்த குழந்தைகளை கண்டுபிடிக்க முடியும்ப்பா, அந்த குழந்தைகள் யாராவது வர மாட்டாங்களா, நம்ம இங்க இருந்து கூட்டு போக மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி கண்டிப்பா நினைச்சுக்கிட்டே இருக்கும் இல்லையா. அந்த நினைப்பு மட்டும்தான் நமக்கு ஒரு தூண்டுதலா இருக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி இவங்க கடைசி முயற்சியா இதை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. மும்பையில ஒரு போலீஸ்காரங்க மூலமா தகவல் கிடைக்க ஆரம்பிக்குது. அந்த லேடி கிட்ட போய் விசாரிக்கும் போதுதான் அவங்க தாராவி பகுதியில குழந்தைகளை வித்துருவாங்க இல்லையா, அந்த இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. இவங்களால இதை சொல்ல முடியுமே தவிர அந்த இடத்துக்குள்ள போய் போல்டா எந்த விதமான டிசிஷனும் எடுக்க முடியாது. ஏன்னா அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் இவங்க இல்ல அப்படின்ற விஷயம் நாயகனுக்கும் அவரோட கூட இருக்கவங்களுக்கும் தெரிய ஆரம்பிக்குது. இதனால தானா முன் வந்து அந்த இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு குழந்தைகளை பார்க்கும்போது நாயகனோட கண் கலங்க ஆரம்பிக்குது. ஏன்னா இதே மாதிரிதான் தன்னோட குழந்தையும் அதாவது தன்னோட தங்கச்சியும் கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஒவ்வொரு பெண் குழந்தைகளோட உருவத்திலும் தன்னோட தங்கச்சியை பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியோ இந்த இடத்துல இவ்வளோ பெரிய சைல்ட் டிராபிகிங் அப்படின்ற ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா வெளி உலகம் இதை கண்டுக்காம சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி 1000 எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும்போது ஒரு வழியா அந்த 2 குழந்தைகளையும் கண்டுபிடிக்கிறார். அங்கிருந்து போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போக ஆரம்பிக்க மொத்த கேரளா போலீஸ்காரங்களுக்குமே இவங்களால நல்ல பேர் கிடைக்குது. முழுக்க இந்த கேஸ அஜித் முன் வந்து தானாகவே இந்த எல்லா விஷயங்களையும் பண்ணியிருக்காரு. அதுக்கு ஜாயம் உதவி பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி மீடியாக்காரங்க இவங்களை பத்தி புகழ்ந்துகிட்டே இருக்கும்போது கடைசியா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ அது கூடவே உண்மையாகவே இந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கு இல்லையா, அந்த போட்டோஸையும் நமக்கு காமிக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு உலகத்துல தான் நாம இருக்கோம். இந்த உலகத்துல ஒரு சில நல்லவங்க இருக்காங்க. அந்த நல்லவங்களால மட்டுமே தான் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு உன்னதமான விஷயத்த சொல்லி ஹியூமன் டிராபிகிங் அப்படின்றது அண்ட் சைல்ட் டிராபிகிங் அப்படின்றதும் எங்க பெருவாரியா நடந்துகிட்டே தான் இருக்கு. இதுக்கான கவுண்டும் அப்பட்டமா அதை காட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நமக்கு இங்க காமிச்சு இந்த படத்தை இத்தோட முடிக்கிறாங்க. சோ கண்டிப்பா இந்த படமும் என்னோட வாய்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறைய குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிட்டுருங்க.